நான் ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு பழைய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அஜித் சார் இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ஒரு மிடில் டைம் நினைக்கிறேன். அஜித் சார் வந்து நல்லா க்ரோன் ஆகி வந்துட்டு இருக்க டைம்ல, ஒரு படம் ஹிட் ஆனா மட்டும் வந்து அந்த ஹீரோவ சொல்றீங்க. தயாரிப்பாளர் சூப்பர்ன்னு சொல்றீங்க. அந்த தயாரிப்பாளர் நல்லா சம்பாரிச்சாருன்னு சொல்றீங்க அப்படின்னு. படம் தோல்வினா மட்டும் ஏன் ஹீரோ கிட்டே வரீங்க? நீ ஏன் அந்த படம் சூஸ் பண்ணீங்கன்னு அங்கேயே வரீங்க. அதுவும் தயாரிப்பாளரோட இதுதானன்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும் தான் எல்லாரும் வந்து அதை கொஞ்சம் நிறைய பேர் வந்து விமர்சனமும் பண்ணாங்க. அதை எப்படி உங்க தயாரிப்பாளர்னு நீங்க சொல்லலாம்? ஏன்னா ஒரு படம் நடிக்கும் போது ஹீரோ தானே கதையை கேட்க போறீங்க, நடிக்கிறீங்க, அந்த படம் ஹிட்டு ஃப்ளாப்புங்கிறத நீங்க தானே வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அப்பவே அவர் வந்து கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தார். அதாவது நான் படம் நடிக்க சொல்றீங்க, நான் சம்பளம் தரீங்க, நான் வந்து நடிக்கிறேன், நடிச்சு கொடுக்குறேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுது, நீ ரிலீஸ் பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு போறீங்க, எனக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம்ன்ற மாதிரி தான் அப்பவே இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் ரேஸ் போனதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் கசப்பான அனுபவங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அஜித் சார் மொத்தமாகவே சினிமாவில் நடிச்சுட்டு வந்துடலாம், அதை தாண்டி உள்ள போய் நம்ம எதுக்கு தேவையில்லாம இந்த பாலிடிக்ஸ்ல போய் சிக்கணுன்றதுக்காக தான் வெளியே வந்து தனியாகவே இருக்காரு.